Hi viewers, welcome to நம்ம Aathiras Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்டைல் முட்டை பொரியல் செய்யலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்க வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காம Subscribe பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஒரு panல 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊத்திக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சிரட்டும். இது கூட நான் 2 பெரிய வெங்காயத்தை தின்னா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நான் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை வாசம் போற வரைக்கும் 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. இது கூட 2 சின்ன சைஸ் தக்காளியை நான் பொடி பொடியா நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வதங்கும் போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெப்பர் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மசாலாஸ் எல்லாம் நல்லா வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க லோ ஃப்ளேமில். அந்த டைமில் நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். பவுலில் நம்ம 5 முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். முட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவுமே தண்ணியில் நல்லா கழுவி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கலக்கி எடுத்துருக்கிற முட்டையை மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை மசாலா கூட ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லாட்டி கட்டி கட்டி ஆயிரும். ஒரு 4 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் முட்டையை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் முட்டை நல்லா வேகும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கோங்க. கேரளா ஸ்டைல் முட்டை பொரியல் யம்மியாக ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ.